வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு 128வது பேட்ச் ஆழ்மன பயிற்சி. 12 பேர் வந்திருந்தாங்க. அது ஒவ்வொருத்தரா பயிற்சி முடிச்சுட்டு வர்றாங்க. மதுரை ஆண்ட அரசி மங்கம்மாள் கேள்விப்பட்டிருக்கோம். பாண்டிய நாடு. மதுரையிலிருந்து மங்கை தினசரி, ராணிக்கெல்லாம் ராணி, ஆழ்மனத்துக்கும் ஒரு அரசு மங்கை. இன்னைக்கு காலையில வந்ததிலிருந்தே உடம்பு சரியில்லை. இன்னைக்கு தான் முதல் நாள் வந்திருக்காங்க. முதல் நாள் அற்புதமா பதில் சொல்றாங்க பாருங்க. பிள்ளைகளே, இதுதான் ஆழ்மன பயிற்சி. உங்களுடைய எதிர்காலம் பலமாகணும். எதை நினைச்சு சாதிக்கணுமோ அந்த சாதிப்புக்கு இந்த மதுரை மங்கை ஒரு முடிசூடா ராணி. இந்த தினசரி ஆச்சரியங்களும் செயல்பாடுகளும் அதிசயங்களும், உலகத்தில் 7 அதிசயம், 8வது அதிசயம் எப்படி நமக்கு சொல்லுது இப்ப பார்ப்போம். இதை பிடிச்சுக்கா. இந்த வலது கையை வச்சு அந்த கார்டை தடைப்போம். அதுல ஒரு இங்கிலீஷ் நம்பர். வெரி குட், சூப்பர். முதல்ல கலரை கண்டுபிடி, அதுக்கடுத்து அதுல உள்ள நம்பரை கண்டுபிடி. ரெட் கலர் 100க்கு 100 கரெக்ட். ரெட் கலர் தான். 1. வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். நம்பர் 1 ரெட் கலர். ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். அந்த கலர் என்ன? இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லெட்டர். வெரி குட், ஈ தான். சூப்பர். அந்த கலர் குட், சூப்பர். கிரீன் கலர், எழுத்து இ. இதுல ஒரு படம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அது என்ன கலர் சொல்லுங்க? இந்த கை வெரி குட், கவுன்னு சொல்லிட்டீங்க. அந்த கலர் ஒயிட்டும் பிளாக்கும் சொல்லியிருக்கிறீங்க, அப்படித்தானே? சரி. ஒரு இடத்துல ரூபா நோட்டு இருக்கு. அது எவ்வளவு ரூபா நோட்டு? அந்த ரூபா நோட்டு படிச்சு 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 படிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும். எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க. ரூபா நோட்டு பெஞ்சில் இருக்கு. எங்க எல்லாரும் கையில இருக்கலாம். நான் உங்ககிட்ட சொல்றது ஒரு பெஞ்சில் இருக்கு ரூபா நோட்டு. நல்ல மூச்சு எடுங்க, நல்ல கண்ணை கசக்குங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அது எவ்வளவு ரூபா நோட்? அது எவ்வளவு ரூபா நோட்? அது எத்தனை ரூபா நோட்டா தெரியுது? எவ்வளவு ரூபா நோட்டுமா? 500. அங்கே வச்சிருங்க. சரி. இப்போ அந்த நோட்டை கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு போன் இருக்குது. 994672719. கை கசக்குங்க, காது கைங்க. 994672719. வெரி குட், வாழ்த்துக்கள். அப்படியே வருது. அங்கே வச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல பச்சை கலர் வேஷ்டி கட்டினா ஒரு ஐயா இருக்காரு. அவரை போய் கண்டுபிடிங்க. தடவை ஸ்மெல் பண்ணுங்க. அந்த உருவம் உங்களை இழுக்கும். இல்லைன்னா ஒரு வாடை வரும். அந்த இடத்துல ஒரு வாடை வரும். பச்சை கலர். சரி. அந்த சட்டை என்ன கலர் போட்டுருக்காங்க? ஒயிட் கலர். வெரி குட், சூப்பர். அந்த சட்டை பையில என்ன வச்சிருக்காங்க? சரி, வாழ்த்துக்கள். எங்கேயோ ஒரு இடத்துல எங்க அப்பா இருக்க ஸ்மெல் பண்ணணும், கண்ணை தேய்க்கணும். அப்பா மனசுல நினைக்கணும். உங்க அப்பா எங்க இருக்காரோ ஒரு வாடை உங்களுக்கு இருக்கும். வெளிச்சம் தெரியும், வாடை. அப்பா நீங்க எங்க இருக்காரு சொல்றீங்களா? சரி, ஓகே. அப்பா என்ன பொசிஷன்ல இருக்காரு? 2 கை நேரா தூக்கிருக்கோம். வாழ்த்துக்கள். சரி, வாழ்த்துக்கள். இங்க உங்க அத்தை எங்கேயோ இருக்காங்க. அவங்க உடம்புல ஒரு ஸ்மெல் வரும், இல்லைன்னா ஒரு வாடை வரும். அப்படியே வெளியே. இப்போ உங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க, உங்க அத்தை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரூபா நோட்டு கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க, ஒரு ஐயா வேட்டு கட்டி இருக்கிறது கண்டுபிடிச்சீங்களா? இப்ப இந்த ரூமுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களையும் சேர்த்துக்கிடணும், என்னையும் சேர்த்துக்கிடணும், இந்த படம் எடுக்கிற ஐயாவையும் சேர்த்துக்கிடணும். அது போக மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படியே வாங்க. ஒவ்வொரு உடம்புலையும் வெளிச்சம் படிச்சுன்னு வெளிச்சம் வரும், இல்லைன்னா வாடை வரும்.
இல்ல நம்பர் கொண்டு மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அப்படியா? சேர்க்காம 6 Very good. 6 பேர். ஒண்ணு சேர்த்தாம 6 பேர். Super கிட்டிக்காரி. இந்த 6 பேர்ல எத்தனை ஆண் எத்தனை பெண்? என்ன இல்லாமனா ஒரு ஃபீமேல். ஒரு ஃபேமிலி. ஒன்னை சேர்த்தா என்னையும் சேர்த்தா 2 பேர். 7 பேர். அப்போ 2 ஃபீமேல் 5 ஆணும் தெரியுது. அப்படித்தானே? சரிதானே? ஆமா. ரைட். அப்படியே உங்க இடத்துல வந்து உட்காருங்க. பயிற்சி முடிஞ்சு வர்றீங்க. வந்த உடனே உங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, இந்த கார்டு இதுல என்ன கலர் என்ன எழுத்து இருக்குன்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? கிரீன் கலர். சொன்னீங்க. கிரீன் கலர். எப்படி சொல்ல முடிஞ்சது? அது ஒரு மாதிரி நேச்சுரல் அந்த இது வைப். சந்தோஷம். இது நம்பர் 1 ரெட்னு எப்படி சொன்னீங்க? இது வந்து ரெட் கலர் அந்த கரெக்டா நடு கோடு மட்டும் டேமேஜ். சரி, ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்க. ரெட் கலர்னு எப்படி சொன்னீங்க? திடீர்னு சொல்லு. தோணும். உண்மைதான் தோணும். ரைட். ரெட் கலர்னு சொல்லிட்டீங்க. 1 நம்பர் சொல்லிட்டீங்க. ரைட், சந்தோஷம். இது எப்படி கவுனிங்க? அது ஒரு மாதிரி ஒயிட் கலர் வித் பிரவுன் கலர் அப்படின்ற மாதிரி வந்து அடிச்ச பசுதான். பசுதான் நினைச்சீங்க. சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். எங்கேயோ ரூபா நோட்டு எங்கேயோ இருக்குன்னு எப்படி உங்களால அந்த ரூபா நோட்டை சொல்ல முடியும்? அது நீங்க மனசுல நல்லா நினைச்சிட்டு போனீங்கன்னா விளைச்சிட்டு அப்படின்னு. சரி, அதை போய் காட்டிட்டீங்க. அது 500 எப்படி சொல்ல முடியும்? அது கிரீன் கலர்ல தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது 500. வாழ்த்துக்கள். பச்சை கலர் வேட்டி கட்டி இருக்காங்கன்னு சொன்னேன். எப்படி சொல்ல முடியும்? அது வந்து கிரீன் கலர் அது நிறைய அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ரூம்ல டோட்டல் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டேனே. உங்களை தவிர மத்த 6 பேர் இருக்காங்கன்னு எந்த உணர்வுல சொன்னீங்க? அது எப்படி அந்த 6ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சு? இந்த 6 எப்படி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சது? நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு மனசுல இவங்க ஒருத்தவங்க தான் ஃபீமேல் இருந்தாங்க. சோ இவங்க ஒருத்தவங்களை சுத்தி மத்த அப்ப 6ல ஒருத்தர் தான் ஃபீமேல் இருக்காங்க. அது போல 5 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தோன்றது சொன்னீங்க. சொல்லிட்டீங்க. ரைட். 5 2 7ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. முதல்ல நீங்க இல்லாம ஆரம்பிங்க. இப்ப 2 ஃபீமேலும் 5 பேரும் சேர்ந்து 7. ரைட். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மதுரையில இருந்து. உங்க கூட யார் வந்தது? அத்தை. 3 பேர் மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. வரும்போது என்ன நோக்கத்தோட என்ன லட்சியத்தோட இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்தீங்க? மைண்ட்ல ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும். அப்பா சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்புறீங்க. பாத்தீங்களா? இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு 128வது பேட்ச் நடக்குது. முதல் நாளையில இவ்வளவு இதையும் சொன்ன ஒரே ஒரு பொண்ணு நீங்க. +2 முடிச்சிட்டீங்க. என்ன படிக்கணுங்கிற குறிக்கோளோட வந்தீங்க? ஒரு கிளாரிட்டி இந்த மாதிரி இருக்கு. சரி, நீங்க என்ன ப்ரொஃபஷன் என்ன தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி படிக்கலாம்னு தோணுது. அப்போ இந்த முதல் நாளையிலேயும் இவ்வளவு அற்புதமா தெளிவா இந்த அளவுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு உங்க மேல எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு? நம்ம சொல்றது கரெக்டா தான் இருக்கு. முதல்ல உங்களுக்கு உங்க மேல அளவு கிடந்த நம்பிக்கை இருக்கு. அப்படித்தானே? எப்ப நம்ம மேல நம்பிக்கை வந்ததோ அப்பமே ஜெயிச்சிடலாம். என்ன? ஐயா, இன்னைக்கு முதல் நாள் இவங்க வந்து மதுரையிலிருந்து வர்றாங்க. +2 முடிச்சிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி படிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து முதல் நாள் அபார சாதனை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய பயன்படும். எதிர்காலத்துல என்னத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிச்சிடலாம். அற்புதமா முதல் நாளிலே சாதனை படைத்த கன்னிஸ்ரீக்கு இந்த அன்பளிப்பு தரணும் வச்சுக்கோங்க. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.